என்ன சொல்லியிருக்காருன்னா, தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவோம். அந்த பசியின் கொடூரத்தை உணர்ந்து இந்த உலகத்துக்கு அவர் சொன்னதை அன்பு கூடு உட்கிரகித்து அன்பு கூடு என்று முன்னாள் மாணவர்கள் ஆரம்பித்து அன்றே ஒரு திட்டத்தை உருவாக்கி இந்த அறந்தாங்கி மண்ணில் யாரும் பசித்து இருக்கக்கூடாது என்ற ஒரு சிறந்த நோக்கோடு அன்பு கூடு அன்னம் பகிர்ந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்து இன்று 300வது நாள். சாதாரணமாக இல்லை, 300வது நாள். அந்த இருப்பிடம் இல்லம் தேடின்னு அரசாங்கம் திட்டம் போட்டுச்சு. இருப்பிடம் தேடியே நாம் கொண்டு போய் உரியவர்களுக்கு பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்தோம். சும்மா போற வழிபோக்கருக்கு இல்லை, பசித்தவர்களுக்கு, வயதானவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைவருக்கும் அவர் இருக்கிற இடம் தேடி கொண்டு போய் உரிய நேரத்தில் 12 மணிக்கு சரியாக 12 மணிக்கு 1 லிட்டர் தண்ணியோடு 2 வகை கூட்டுக்கள், சாம்பார், ரசம், மோர் அப்படின்னு வீட்டில் நாம் அருந்தக்கூடிய உணவு, தரமான உணவை, சைவ உணவு, விருப்பப்பட்டால் முக்கியமான நாட்களில், திருமண நாட்கள், அந்த நாட்களில் பிரியாணி, அப்புறம் அனைத்து வகை அசைவ உணவும் கொடுத்து அவர்கள் மகிழ்வித்து, தீபாவளி, பொங்கல் நாம் கொண்டாடுவதை போல அவர்களுக்கும் புத்தாடை கொடுத்து, வெடி கொடுத்து மகிழ்வித்து, இந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற ஒரே உணர்த்தோடு இந்த அன்பு கூடு உள்ளத்தோடு எந்த ஒரு சிரமமும் பார்க்காமல் இந்த அறந்தாங்கியில் பல பேர் பாராட்டி ஆச்சரியப்படும் வகையில் செய்து கொண்டிருக்கிறது. இன்று 300வது நாள். இன்னைக்கு சிறப்பாக இந்த திருமண நாளை முன்னிட்டு மதுரை சோலை அவர்கள் முழு செலவையும் ஏற்று இதை செஞ்சிருக்கிறார்கள். இது வழக்கம் போல 3000 நாட்களையும் கடந்து சென்று கொண்டே இருக்கும் என்பது யாருக்கும் அச்சமில்லை. இது அனைவரும் சார்பாக அன்புக்கூடு மாணவர்கள் ஒத்துழைப்பிக்கின்ற அனைத்து அன்புக்கூடு மாணவர்களுக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிற அனைவரையும் வாழ்த்தி நன்றி கூறி இந்த அன்புக்கூடு என்றும் நிலையாக ஆள்போல் தலைத்து அருள்போல் வேரோடி இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.